ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு முந்தின எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் எபிசோடில் அவன் ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்கும் மாதிரியே பயந்துட்டு இந்த மாதிரி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சொத்தான ஒரு நேஷ்னல் ஹண்டரை வந்து உங்கள் அப்பானால தான் சார் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னோடனே ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகி 10 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனேன் எங்கள் அப்பா மான்ஸ்டராக வெளியே வந்திருக்காரா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், மனசில் நினச்சிட்டு இருப்பான், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார், நேஷ்னல் அவர் ஹண்டர்ஸால் தான் டெலிகானி பவர்லாம் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி பவர்லாம் யூஸ் பண்ணுறாரு, இவரை பற்றி நான் வெளியே தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி சார் உங்கள் அப்பாவை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கூட அமெரிக்கா நட்புறவாக இருக்கணும்னு நினைக்கிது சார் அப்படின்னு. உடனே ஹீரோ அப்படியே அங்கே மீட்டிங் ஹாலை காட்டுறாங்க. அங்கே எல்லா கண்ட்ரி பேர்லேயும் ஒரு கில்டு பேர் காட்டும். அங்கே கொரியாவுக்கு நேராக வந்து ஆஜின் கில்டு தான் காட்டும். ஆஜின் கில்டு காமிச்சிட்டு அப்படியே அங்கே கட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ரிப்போர்ட்டரை வந்து கேள்வி கேட்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து அங்கே எத்தனை பெரிய பெரிய கில்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது ஆஜின் கில்டு அனுப்புனீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்க, அங்கே யாரான்னு பார்த்தா நம்ம சாகி என்ன சொல்லுவான், இந்த மாதிரி நீ கேட்குறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த மொத்த கொரியாவுமே அவருதுடா அப்படின்ற அளவுக்கு பயங்கர டெரர் நம்ம ஹீரோ பயங்கர மாசாக சொல்லுவானா. அது மட்டும் இல்லை, இந்த கொரியா மட்டும் இல்லைடா, அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவும் அவர் தான்டா அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப் கொடுக்க அங்கே பக்கத்தில் ஒருத்தன், இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக இல்லை அப்படின்னோடனே ஆமாடா ஓவராக தான்டா இருக்குது, அந்தளவுக்கு எங்காலும் பயங்கர பவர்ஃபுல்ரா அப்படின்ற மாதிரி ஓவர் ஹைப்பு கொடுத்துட்டு அவரை சரி இதோட மீட்டிங்கை முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே வந்து அவன் வந்துட்டுருப்பான். அப்போ பக்கத்தில் ஒருத்தன் வந்து, சார் நம்மளுக்கு ஒரு ஏரியாங்க டென்ஷன் கிடச்சிருக்கு சார் அப்படின்னோடனே, அப்பாடா இப்போ தானே நிம்மதியாக இருக்குது, சின்னுவை பேக் பண்ணி அமிச்சாதான் நம்மளுக்கு கேட்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவனுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க. அவர் இருந்தால் எஸ்ராங் கேட்டியே அரிசி வர மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னோடனே இங்கே சேர்மன் கோவகாட் அவன் அசிஸ்டண்ட்டும் இந்த மாதிரி வந்து சைனாலேருந்து நம்ம ஜினுவை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க சார்னோடனே அவன் கோவை யோசிச்சுட்டு, சைனாலேருந்து ஏன் நம்மளை கேட்குறாங்க, அங்கே தான் 7 ஸ்டார் ஹண்டர் லீ இருக்கானே, இப்போ நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹண்டர் வச்சுட்டு இங்கே டீட்டெயில் கேட்குறாங்கன்னொடனே அவன் ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா, சார் கேட்டதே 7 ஸ்டார் ஹண்டர் லீ தான் சார் அப்படின்னோடனே, அடப்பா சரி மொத்த டீட்டெயிலை கொடுத்து விட மேலாக்கா கொடுத்து விடு அப்படின்றோடனே இங்கே அமெரிக்காவில் தாமஸ் ஆண்ட்ரே காட்டுறாங்க. அங்கே அந்த பொண்ணு அசிஸ்டண்ட் பொண்ணு இந்த மாதிரி நாளைக்கு ஜின்னு வந்துடுவார் சார் அமெரிக்காக்குன்னொடனே மகிழ்ச்சி அப்படின்னோடனே அங்கே ஒருத்த கது தட்டுனேன், என்ன வர சொன்னீங்களா சார் அப்படின்னோடனே, ஆமாடா நான் தான்டா வர சொன்னேன் செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிவிட்டு உடனே, நீ வந்து சஞ்சின்வு பக்கத்தில் மட்டும் போயிடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே அவனும் இல்லை சார் அது அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் தெரியும்டா செல்லம், உன்னை பற்றியும் தெரியும், சஞ்சீவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்றதை பற்றியும் தெரியும், ஆனால் நான் சொல்கிறத கேளு, அவன் பக்கம் மட்டும் போயிடாதனோடனே அவன் வந்து சார் அப்படின்னு வருவான், அப்படியே உரைப்பான் பாருங்கள், ஒரு எஃபெக்டோட மிரண்டு போய் அமைதியாகிடுவான். அவனே நான் உன்னை பேச சொல்லி சொன்னேனா, நான் உன்னை பேச சொல்லி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு, நீ சஞ்சின்வு பக்கத்தில் போனேன் அவன் மேலே ஒரு கை பட்டுச்சுன்னா கூட உன் கதை அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் ரெசார்ட்டில் ரெஸ்ட் எடு, நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரராக சொல்லி அனுப்புவான். அப்படின்னு இவன் மிரட்டன உடனே அவனும் சரி சார் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுன்னு கிளம்பிடுவான். வேறு வழி கிடையாது, கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்ப கூட இருக்கிற அசிஸ்டண்ட் பொண்ணு இவரும் சேர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு கேட்கும், இந்த மாதிரி நீங்கள் இந்த எஸ்ராங் கண்டரை இவ்வளோ ஈஸியாக மிரட்டுறதுலாம் ஓவர் சார், அவர் உங்கள் பேச்சு கேட்பார் நினைக்கிறீங்களான்னொடனே, அவன் என் பேச்சு கேட்குறானோ கேட்கலையோ அவனை நான் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன், என் பேச்சு கேட்டு என்கிட்ட திட்டு வாங்குறதே அவனுக்கு பெட்டர், ஏன்னா ஹீரோ கையில் ஜன்ஜின்வு கையில் போனால் அவன் செத்துருவான் கண்ணு அப்படின்வான். அங்கே அவனையும் காட்டுறாங்க, அவன் பயங்கர கோபத்தோடு போயிட்டுருப்பான். அடுத்து கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே 2 ஜெர்மனி ஹண்டர்ஸ் வராங்க. அவனுங்களோ இந்த மாதிரி இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இதுக்கு காரணம்லாம் சஞ்சின்வு தானா, சரி அவனுக்கு கை கொடுப்போமா அப்படின்னோடனே, ஆமாம் கொடுத்து வைப்போம், ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டே போவாங்க. அங்கே போய் அவன் நின்று அப்படியே பார்ப்பான், பார்த்து மிரண்டுருவான், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. கூட இருக்கிறவங்க என்ன ஆச்சு சார்,
நீ அவனை நோட் பண்ணலையடா, அவன் சமன் பண்ணுற ஷேடோஸ் எல்லாம் வேறு டைமென்ஷன்லேருந்தெல்லாம் வரல, அவனுக்குள்ளேயே தான்டா இருக்குது அப்படின்னோடனே காலுக்கே ஷேடோ காட்டுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்துட்டு இவ்வளோ பவராடா அப்படின்ற மாதிரி பார்ப்பான் ஹீரோ. இவனுங்க 2 பேரும் எதுக்கு என்ன மறைச்சிட்டே இருக்கானுங்க அப்படின்னோடனே கூட ஜின்வோ வந்து இல்லைண்ணே அவனுங்க நீ ரொம்ப ஃபேமஸ் இல்லை அதனால் ஆட்டோகிராஃப் வந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் சீப் சொல்ல பார்த்து சீப் சொல்லோடனே நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அவனும் நானா ஜின்வுக்கு செக்யூரிட்டியாக வந்திருக்கேன் அப்படின்னோடனே எதுக்காக வந்திருக்கீங்க? ஜின்வுக்கு செக்யூரிட்டியாக வந்திருக்கேன், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும், நான் என்ன கனவுல கூட நினச்சி பார்க்கலடா அப்படின்ற மாதிரி சீப் சொல் பேசிகிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை எஸ்கார்ட் பண்ணுறதுக்காக ஆள் வருவாங்க. அப்போ ஹீரோவை பார்த்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் தனியாக ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான். மிச்சம் 2 பேர் சேர்ந்து ஜின்வு வாங்க நான் உங்களுக்கு ஹோட்டலை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுவானுங்க. ஹீரோவை கூட போகும்போது திருப்பி நீ எங்கள் அப்பாவை பற்றி பேச விரும்பலை அப்படின்னோடனே ஆமாம் இல்லை சார் நான் வேறு விஷயம் கொண்டு காட்டணும் சார் அப்படின்ற மாதிரி கூட கூப்பிட்டு போவான். காரில் உட்காந்து கூட போட்டு போகும்போது இந்த மாதிரி எங்கள் நாட்டுக்கு ஒரு நேஷ்னல் லெவல் ஹண்டர் தேவைப்படுது சார் அப்படின்னோடனே ஹீரோவோ அப்போ நான் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கேனா அப்படின்னோடனே ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுவான். என்னடான்னு பார்த்தா காமேஷ் ட்ராகனுடைய அந்த ரூபி ஸ்டோனையும் அப்புறம் அந்த கல்லையும் காட்டி இதை பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி காட்டுவான். இதை காமிச்சிட்டு அப்படியே அடுத்து அந்த காமேஷ் ட்ராகன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபோட்டோவையும் காட்டுவான். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து எஸ்ராங் கேட்டோடைய பீஸ்ட்டு, இதை கொன்று இதோடைய ரூபி ஸ்டோன் வச்சுருக்கோம் சார் அப்படின்னோடனே இது பவரை யாராலையும் அடைய முடியல, அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, இதோடைய பவரை எவனாலையும் இது வரைக்கும் அடைய முடியல, உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவோ நிறுத்து அந்த ஸ்டாச்சு காட்டு, அந்த ஸ்கல்லை காட்டுனோடனே அந்த எலும்பு கூட பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிட்டு இது இப்போ கூட உங்ககிட்ட இருக்கான்னொடனே ஆமாம்மா இருக்குது சார் அப்படின்னோடனே இப்போ நீ என்னை முதல்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இவருக்கும் ஒன்றும் புரியாது, என்னடா சொல்கிறான் இந்த ஆள் அப்படின்ற மாதிரி. சரி சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே காட்டு ரூபி ஸ்டோனை பற்றிலாம் சொல்லிட்டேன் சார் அப்படின்னோடனே அவனும் ஷாக் ஆகி இந்த மாதிரி எலும்பு கூட பற்றி தான் அவர் கேட்குறாரு, அந்த ஸ்கல்லை பற்றி தான் கேட்குறான்னொடனே அவன் ஷாக் ஆகிடுவான். அங்கே ஹீரோவை பயங்கரமாக காட்டுவாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கடா அதை போய் கேட்குறான் லூசு பயலாக இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் இவனுங்களுக்கெல்லாம். என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படியே கதர்வானுங்க, டே அந்த ட்ராகனையே சமன் பண்ண போகிறானோடனே அங்கே ஹீரோ பயங்கர மாசாக காட்டுவானுங்க அந்த பேனலில். அங்கே இருக்கிறவங்களாம் டீ கடவுளை இதெல்லாம் முடியாதுடா, இதுக்கு ஒத்துக்க கூடாதுடா அப்படி ஹீரோ பயங்கர மாசாக வெளியே உக்காந்துட்டு இருப்பான். எனக்கு என்ன பண்ணுறானுங்க இவனுங்களுக்கு ஒன்றும் புரியாது, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அங்கே பக்கத்தில் இருக்கணும்னு என்ன சொல்லுவான், சார் அந்த மாதிரிலாம் சொல்லிட முடியாது சார், அவர் அவ்வளோ பவர்ஃபுல், அவர் எதிர்க்க முடியாது அப்படின்னோடனே அவனை யோசிச்சுட்டு அது என்ன கரெக்டு தான், சரி ஓகே அப்போ நானே கூட்டிகிட்டு போகிறேன் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனை சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஹீரோவை கூட கூட்டிகிட்டு போவான் அந்த லிஃப்ட்டில். அப்படியே இவங்க லிஃப்ட்டில் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ பரவாயில்லையே மேஜிக் பவர் காற்றுலேயே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கானுங்க. அங்கே உள்ளே போய் காட்டுறாங்க அந்த ஸ்கல் அவ்வளோ பெருசு, பெரிய ஜுராசிக் டைனோசரோடு பெருசாக இருக்குது அந்த ஸ்கல். அது முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோவை பார்த்து இவங்கள இதுதான் சார் அந்த பவர்ஃபுல்லான ட்ராகன், இதுதான் பல ஆயிரம் ஹண்டர்ஸை கொன்னுச்சு, இதில் மிஞ்சினவங்க தான் நேஷ்னல் ஹண்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோ சரி ஓகே கொஞ்சம் தூரம் போகிறீங்களா அப்படின்னுவான். என்னடான்னு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போவான், ஷேடோ ரைஸ் பண்ண போகிறேன். எல்லாம் மிரண்டு போய் நிற்பானுங்க. ஹீரோவை போய் ஆராய்ஸ் அப்படின்னுவான். அங்கே பார்த்தா அது ஷேடோவாக இருந்து உடனே கேன்சல் ஆகிடும். அதை உடனே பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி சரி ஓகே அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு ஷேடோ அராய்ஸ் அப்படின்னுவான். இந்த இடத்துல அப்படியே பயங்கர பூஸ் பம்ப்ஸு, அந்த ட்ராகன் எழுந்து நிற்க டியூப்லைட்டில் வெடிச்சு போயிடும். அப்படியே மாதம் எழுந்து அந்த ட்ராகன் நிற்கும், என்னை யார் இங்கே சமன் பண்ணது அப்படின்ற மாதிரி. ஹீரோவை பார்த்துட்டு நீ தான் ஷேடோ மோனார்க்கா அப்படின்ற மாதிரி அது கேட்டு சரி ஓகே மனுஷங்களை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆக்ரோஷமாக நெருப்பு ரெடி பண்ணோம் தாக்கிறதுக்காக. அங்கே ஒரு பவர்ஃபுல்லான கண்ணாடி ஸ்ட்ராங்காக போட்டு வச்சுருப்பானுங்க, அது உடைய ஆரம்பிக்க ஒரு மிரட்டுவானுங்கனாடா அந்த கண்ணாடியை உடைக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல்லாச்சேடா அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அப்படியே நெருப்பு எடுக்கும் உங்களை அடிக்கிறதுக்காக. அப்போ ஹீரோ அப்படியே இவங்கெல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. டே ஓடுங்கடா அது நம்மளை தாக்க போகுதுடா, நெருப்பு விட போகுதுடா அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓட பார்க்க ஹீரோவோ அடா சனியனே நீ செத்து போய் பல வருஷம் ஆச்சு ஓடிக்கிட்டு நெல்லு அப்படின்னோடனே அதுவும் யோசிச்சுட்டு ஆமாம்ல நான் செத்து போயிட்டேன், அப்போ நான் ரூலர்ஸ் பேச்சு கேட்க தேவையில்ல, சரி சொல்லுங்கள் கிங் அப்படின்ற மாதிரி இது நிற்க அது அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி பயங்கரமாக மண்டி போட்டு நின்று நான் இதுக்கு முன்னாடி ட்ராகன் அம்பரருக்கு நான் சர்வீட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு அடி பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கோம்.
அதை பார்த்துட்டு அவனுங்களும் என்னடா அது அவன் தடை கொடுத்துட்ருப்பார் ஹீரோ பிடிச்சி அது வாலாட்டிட்டு நிற்கும் பாருங்க, ஏதோ நாய் வாலாட்டுற மாதிரி மிரண்டு போய் என்னடா அது நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பானுங்க. ஹீரோவோ இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கே, இது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இது செத்தது கூட இதுக்கு தெரியாத அளவுக்கு ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ஓவர் பவர்னும் போதே அது அப்படியே வேனிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹீரோவை அதை பார்த்துட்டு மிரண்டுருவான். அதை பார்த்துட்டு அதுவும் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு மை கிங், ஏன்னா நீங்கள் என்னை லேட்டாக வந்து கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை செம்ம டென்ஷனாகி சிஸ்டம் இதை நிறுத்துன உடனே அந்த ட்ராகன் அப்படியே வேனிஷ் ஆகிட்டுருக்கோம். அதை அப்படியே சொல்லும், சார் மை கிங் ரூலர்ஸ் பவர் இருக்க 4 பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேனிஷ் ஆக ஹீரோவோ சிஸ்டம் இதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அது கத்த அப்படியே வேனிஷ் ஆகிடும். ஹீரோவை செம்ம கடுப்பில் இருப்பான். அங்கே இருக்கிறவங்கள பார்த்து இதுக்கு என்ன நஷ்டம் ஆச்சு நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியாக அப்படியே போயிட்டுருப்பான். அங்கே போகும்போது அந்த கதவு இருக்கும், கதவில் ஒரே ஒரு தட்டுவான், அந்த கதவில் எல்லாமே உடஞ்சி போயிட்டுருக்கும். ஹீரோ அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரியாக பார்ப்பானுங்க. இந்த காமேஷ் ட்ராகன் ஹீரோவோடைய ஆர்மியில் சேர்ந்துதான் எப்படி இருந்திருக்கோன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போது ஹீரோ அப்படியே அங்கே மீட்டிங் ஹாலுக்கு போகிறான். அங்கே சேர்மன் சவுலோ ஹீரோ பார்த்து எங்கே பார்த்தீங்களா ஜின்னு அப்படின்னோடனே, என்னது அவன் உங்கள் கூட தானே இருந்தான் அப்படின்னோடனே, இல்லை சார் அவன் உங்கள் கூட தான் இருக்கான்னு நினச்சி நான் வந்தேன் அப்படின்னோடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு, அவன் எங்கே போயிருக்க போகிறான், அவன் என் கூட இல்லையே, நான் வரலையே என் கூட அப்படின்னவே அங்கே இருக்கிற இவங்ககிட்ட கேட்க அவனுக்கும் தெரில, யாருக்குமே தெரில, அவன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு தேடிட்டு இருக்க ஹீரோ செம கடுப்பாய் அவன் எங்கடா போனான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே ஆடம் போயிட்டோ, சரி இருங்க சார் நான் அண்டர் வேர்ல்டுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி, இந்த மாதிரி ஜினு கூட வந்தவர் தெரியுமா, அவர் காணுமே அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களும் நாங்கள் இது கூட்டிகிட்டு வரலையே, ஐயோ அவர் காணுமா அப்படின்னோடனே இவர் இங்கே செம கடுப்பாயிட்டுருக்காரு, நீங்கள் சீக்கிரம் அவரை தேடுங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்களும் சரி ஓகே நாங்கள் தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிக்க இவரும் ஆடம் போயிட்டோம், சார் அவங்களுக்கு தேடுறாங்களாம் சார்னோடனே இங்கே பார்த்தா ஹீரோவை காணோம். அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோ செம்ம ஸ்பீடாக அப்படியே வேகமாக கத்திக்கிட்டே வரோம். நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த இடத்துல நான் அவங்ககிட்டையும் ஒரு ஷேடாக விட்டுருக்கணும், என் தங்கச்சிக்கிட்ட விட்ட மாதிரி அவங்ககிட்டையும் ஒரு ஷேடாக விட்டுருந்தேன்னா இப்போ அங்கே போயிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறது, ராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷேடோ வரைச்சு, டேய் எல்லாத்துலேயும் தேடுங்கடா, சந்த பொந்தெல்லாம் விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம ஆக்ரோஷமாக ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப பாசம் வச்சு அவன் தம்பியே மேலே கை வச்சா விடுவானா அப்படின்னு. அங்கேயே தாமஸ் ஆண்ட்ரியை காட்டுறாங்க. அவன் இவன் ஜிம்மு அடிச்சு போட்டு கூட பாதுகாப்புக்கு போனானா அடிச்சு போட்டு போனாங்களே, அவனுங்களை பார்க்குறான். பார்த்துட்டு செல்லம் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது செல்லம், என் பேச்சை கேட்க மாட்டிங்களாடா, எவனுமே உருப்பிட மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, அவனுக்கு முன்னாடி நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், ஏன்னா அவன் கையில் மாட்டினான் அவன் செத்துருவான் அப்படின்னுவான். யாரான்னு பார்த்தா நம்ம டான்ஸுவை காட்டுறாங்க. அவனும் அப்படி ஈன்னு சிரிச்சிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவன் தான் தூக்கியிருக்கான் பழகுது. ஹீரோக்கு இது தெரிஞ்சா என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்னென்ன ஃபைட் இருக்குது எல்லாமே அடுத்த எபிசோடில் ஒரு தரமான ஃபைட் இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு பயங்கரமான கிராஷ் போவோம். அடுத்த எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆராய்ஸ் அப்படின்னு போட்டு லைக்கை போட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோ கம்மிங் சூன் நாளைக்கே வந்துடும். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.